அதே மாதிரி வெயிட் கெயின் ஆகும்னு நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம கிட்ட வெயிட் கெயின் பவுடர் இருக்கு. அது கூட வந்து இந்த ஏபிசி மால்ட் சேர்த்து எடுத்துக்கும் போது ஈஸியா வெயிட் கெயின் ஆகும். இதுல வந்து நம்ம ஒரு கரெக்டான சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப தித்திக்கிற அளவுக்குலாம் இருக்காது. குடிக்கிற அளவுக்கு மைல்டா தான் இருக்கும். கொஞ்சம் பாதாம் மில்க்லாம் குடிச்சா ஒரு ஃபிளேவர் வரும்ல, அதே மாதிரியே இருக்கும். செம டேஸ்டா இருக்கும். நம்மளுடைய ஏபிசி மால்ட் வந்து இப்படிதாங்க இருக்கும் ஃபைனலா. நிறைய பேர் வந்து இதுல கட்டி கட்டியா இருக்கே பவுடர் பேஸ்ல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அது கட்டி கட்டியா இருக்கிறது வந்து நம்ம அந்த சர்க்கரையில ஆட் பண்றதால அந்த பால்ஸ் மாதிரி விழ ஆரம்பிச்சிரும். நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க கிளாஸ்ல போட்டுட்டு சூடான பால் ஊத்தும் போது அது ஈஸியா கரைஞ்சிரும். அதனால எதுவும் நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. பாலுடைய ஃபிளேவர் வந்து எனக்கு பிடிக்காது, பாலே குடிக்கிற பழக்கம் இல்ல அப்படின்னா வெறுமனே சுடு தண்ணியில வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அதே தான், அதுல என்ன நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குதோ அதே தான் அப்படின்னு கிடைக்கும். நிறைய பேர் வந்து மில்க்னாலே பிடிக்காது, ஸோ அவங்க சுடு தண்ணிலையும் எடுத்துக்கலாம். நீங்களும் வந்து ஏபிசி மால்ட் வந்து வாங்கணும் ஆசைப்பட்டா வாட்ஸ்அப் நம்பர் தர, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்க.